ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே வந்து காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாம், ப்ரொவிஷன் வாங்கிட்டு வரலாம். நிறைய வந்து மோட்டிவேஷன் டிப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் க்ளீனிங்காக இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீட்டிங் கார்டு வந்து உமன்ஸ் டே வருது இல்லையா, March 8th நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ரேவந்த் எனக்காக பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு புத்தர் சிலை இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் அந்த கார்னரில் வச்சுருப்பேன்ல. அந்த புத்தர் சிலையை வந்து ரேவந்த் வந்து கொஞ்சம் விளையாடுறப்போ கை தவறி அது கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ எனக்கு வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உடஞ்ச உடனே நான் ரேவந்த் எதுவும் சொல்லவே இல்லை, திட்டலை. ஏன்னா அப்படி பண்ண கிட்ட தெரியாமல் பண்ணிட்டேமா அப்படின்னு சொன்னால், சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அந்த பீசஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கீழே போட்டுட்டோம். பட் அவனுக்கு உள்ளே உறுதி இருக்குது, நம்மளோட அம்மாவோட டெக்கர் நம்ம உடச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் யோசிச்சிட்டே இருந்தால் போல இருக்கும். என்கிட்ட கேட்டுட்டா அதை ஏமா என்னை திட்டவே இல்லை அப்படின்ட்டு. நான் சொன்ன திட்டுறதுனால என்ன வரப்போகுது, திருப்பி அதை வரவா போகுது, ஸோ இனிமேல் இந்த தப்பை பண்ணாத, ஸோ அட்லீஸ்ட் உன்னோட பொருளாவது பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னதுக்கு அவன் மனசில் இருக்கிறது அப்படியே அந்த கார்டில் எழுதி கொடுத்துருக்கான். ஸோ எப்போவுமே கேர்ள்ஸை ப்ளேம் பண்ணாதீங்க, விமன்ஸை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணியிருக்கேன், வெஜிடபிள் உப்புமா. அதோட கொஞ்சம் வந்து கொண்டக்கடலை ஊற போட்டு அதை ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ காலையில் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி என்னோடய லாண்ட்ரி நான் போட்டுட்டேன். இப்போ லாண்ட்ரி எடுத்துகிட்டு போய் நம்ம மாடியில் காயப்பட்டு வந்தோம். இப்போ இந்த பக்கம் 2 பேராலும் தான் சண்டை வருது. ஸோ ஒருத்தர் மட்டும் ப்ளேம் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாக தவிர அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் காலை வேலைலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ஷாப்பிங் போகலாம், ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிரைவிங் நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம், அது காராக இருக்கட்டும் இல்லை டூ வீலராக இருக்கட்டும், எனக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஸோ பொதுவாக நார்மலாக நம்ம இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ நிறைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம ஜாஸ்தியாகும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளோட புத்தி, நம்மளோட யோசனை எல்லாமே வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த டிரைவிங் வந்து நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துருக்கு.
சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட நான் ஸ்டீல் சாமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அஞ்சனி பெட்டி பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய டப்பா பார்த்தேன். பட் இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஸோ சாட்டர்டே நாங்கள் வந்து ரத்னா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போகிறோம். ஸோ ரத்னா ஸ்டோர்ஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சரவணா ஸ்டோர் போகிறோம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பாக்ஸஸ் வாங்கிட்டு வரலாம். அதாவது பெருசு, அதாவது 1 கிலோ 500 கிராம், அதே மாதிரி 200 கிராம், அது மாதிரி செட்டாக வாங்கிட்டு வரலாம் ஒரு பிளான் இருக்குது. ஸோ சாட்டர்டே நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீப்பாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம், அதாவது விலை கம்மியாக நம்மளுக்கு எங்கே இருக்குது நான் வந்து சர்ச் பண்ணி தான் வாங்க போகிறேன். ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இதோட விலை பார்த்திங்கன்னா 560 ரூபா என்னமோ போட்டு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது எனக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த பாக்ஸ் 560 ருபீஸ் வர்த்தாக இருக்குமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். நான் நிறைய வாங்கியிருக்கேன். உங்களோட நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு வந்தால் நான் வந்து குக் பண்ணணும். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ நாங்கள் இப்போ வரதுக்கு 3 டைம் ஆகிடுச்சுட்டு தான் ரேவந்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ரேவந்த் வந்து அதான் ஸ்கூலில் சாப்பிட்டதுனால அவன் தூங்கிட்டான். ஸோ இப்போ எனக்கு மட்டும் நான் ரைஸ் வச்சுட்டு மிளகு ரசம், பூண்டு மிளகு போட்டு நல்லா காட்டாக ரசம் வச்சுட்டு, அதே மாதிரி வாழைக்காய் பொரியல், வாழைக்காவும் அப்புறம் வந்து இப்போ வாழைக்காய் வந்து காய் கட் பண்ணணும், பொரியல் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்கங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நாக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா நம்மளோட ஊரே நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், இது மூணுமே இப்போ வாழைக்காயில் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ வந்து இதை மூடி போட்டு அந்த மூடி மேலே தண்ணி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக குக் ஆகிடுங்க. அடியும் வந்து ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சீக்கிரமாக சமைக்கணும், காலையில் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே தட்டு வச்சு தட்டில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வெந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதில் வந்து நான் வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியான ஒரு பொரியல்னு சொல்லலாம். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவைப்பட்ட கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் மீனூஸ் மசாலா போடுறேங்க. ஸோ மீனூஸ் மசாலா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், காரைக்குடியிலேருந்து அவங்க வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குற மசாலா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார், பொரியல், குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அவங்க டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ நான் திருப்பி கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணணும். நான் வந்து பூண்டு ரசம் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 6 பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி பற்றி கேட்டிருந்தீங்களே, இந்த மிக்ஸி பற்றி நான் ஒரு கிளியர் டெமோ வந்து நம்ம சேனலில் இருக்குங்க. நீங்கள் அந்த மினி மிக்ஸின்னு போட்டிங்கனால வரும். ஸோ அதை பாருங்கள். இல்லைனா அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மிக்ஸி ஜிமார்க்கில் வாங்கினேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி
கொரோனா வைரஸ்லாம் வருதுன்னு பயமுறுத்துறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இது மிளகு ரசம் ரொம்ப வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. பூண்டும் மிளகும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி காய்ச்சலுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அதே தண்ணியும் சேர்த்துக்கோங்க, சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த புளி தண்ணி எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை கலந்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். இல்லை தாளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா மணக்கிற காட்டான மிளகு ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொரியலும் சாதமும் அதே மாதிரி தயிர், அவ்வளோதான். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு எதாவது பண்ணிட்டாங்க, நம்ம இப்போ வந்து ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ தெரியாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த டைமில் ரொம்ப கோவப்பட்டு திட்டதோ இதெல்லாம் செஞ்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கிற ஒரு ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே ஒய்ஃப் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கூட கொஞ்சம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஒய்ஃபும் வந்து டக்குன்னு போய்ட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா எறும்பு இருந்திருக்கு. ஸோ அந்த எறும்பு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப வந்து கோவப்பட்டு கத்தி அந்த ஒய்ஃப் வந்து அந்த காஃபி டம்ளரை கீழே கொட்டி ஒய்ஃபை வந்து நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்க வீட்டில், இந்த சக்கரை டப்பாவில் இருக்கிற எறும்பு கூட பார்க்க கவனிக்க உனக்கு டைம் இல்லையா, அப்படியே என்ன தான் உனக்கு வேலை வீட்டில் அப்படின்னு கேட்க போய் ஸோ அதுக்கு அந்த ஒய்ஃப் ரொம்ப ரியாக்ட் பண்ணி அந்த எறும்புல ஸ்டார்ட் பண்ண பிரச்சனைன்றதை 2 பேரும் பிரியிற அளவுக்கு வந்துருச்சு. இதே இன்சிடென்ட் இன்னொரு வீட்டில் நடக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் டயர்டாக வீட்டுக்கு வராரு, காஃபி கேட்குறாரு, ஒய்ஃப் காஃபி கொடுக்குறாங்க, அந்த காஃபிலும் எறும்பு இருக்குது. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படின்னா ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த காஃபியை காமிச்சு, உனக்கு வந்து என்னை விட நிறைய வந்து இந்த காஃபிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்கு, அதெல்லாம் உனக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி உன்னோட ஃபேன்ஸ்னு இழக்காத. ஸோ சக்கரை டப்பாவை மூடி வச்சானா உன்னோட ஃபேன்ஸ்லாம் வந்து இறக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த காஃபியை பார்த்தோன்னா இப்போ உன்னோட காஃபி குடிக்க போய் உள்ள ஒரு எலும்பே செத்து போயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக ரொம்ப வந்து பொறுமையாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணார். ஸோ இதை பார்த்து அந்த ஒய்ஃபும் ரொம்ப ஒரு புன்னகையோட ஒரு வெக்கத்தோட திருப்பி போய் ஒரு அழகான வந்து ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரை டப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இனிமேல் எறும்பே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரே சுச்சுவேஷன் தான், ஒரே விதமான ப்ராப்ளம் தான், ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற பொறுத்து தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அது எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மலையாள பிரச்சனை கூட எறும்பாக போயிடும். ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணி நான் ஆசைப்பட்டேன். எந்த பிரச்சனைன்னு வரட்டுமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு அதில் இருக்க பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அது மேலே காமிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பிடிச்சிருந்தா வந்து எப்படி இருக்குது இது ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 9:30 ஆகுது நைட்டு. ஸோ டின்னர்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம க்ளீனிங் முடிச்சிடலாம். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுநாள் காலையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரே ஜாப் இந்த ஜாப் தான். ஸோ பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது, பாத்திரத்தை தேய்க்கிறது. ஸோ அதையும் நம்ம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டாஸ்க் முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தெலாம் தேய்ச்சிடலாம்.
ஸோ வந்து பாத்திரம் தேய்ச்சி முடிச்சாச்சு, ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. இப்போது இந்த கிச்சன் பிளாட்ஃபார்மை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நான் மிஸ்டர் மசில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ எறும்பு பூச்சிலாம் வராது, ரொம்ப பளபளன்னு இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த நம்ம ஃபைனலாக டே, அதாவது நம்ம நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். மறுநாள் நீங்கள் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த க்ளீன்னஸ் வந்து மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும் உங்கள் கிச்சன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ க்ளீனாக வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு போய் படுத்து மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட சிங்க் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க. எப்பவுமே பளபளன்னு வந்து நம்ம தேய்ச்சி அதை வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ நிறைய கிருமிகள் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னோடய நைட் க்ளீனிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ மறுநாள் காலையில் நான் வந்து சமைக்கிறப்போ எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ நைட் க்ளீன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லா சுவிட்சஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு. அதே மாதிரி கீழே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டுலாம் செக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை வெளியில் கிளம்புறப்போ கூட இந்த மாதிரி கீழே சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் வந்து வராமல் நம்ம வந்து பாதுகாக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நாள் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.